Hello 10th standard students. In the video example 2.2 problem பார்க்கலாம். Find the quotient and remainder when a is divided by b in the following cases. So நமக்கு a and b value கொடுத்துருவாங்க and இதை வச்சு நம்ம quotient and remainder find out பண்ண போகிறோம். So solution குள்ள போலாம். First subdivision a equals minus 12, b equals 5. By Euclid's division lemma, we know that a equals bq plus r. where 0 less than or equal to or less than mod b. இதில் aன்றது dividend, bன்றது divisor, qன்றது quotient, rன்றது reminderனு தெரியும். And remainder either 0வா இருக்கலாம் இல்லை 0 விட பெரிய நம்பராக இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா a and b ஓட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ minus 12 equals 5 into q இருக்கும் ப்ளஸ் ரிமைண்டர் இருக்கும். நீங்கள் ஒன்று மைண்டில் வச்சுக்கணும், என்ன அப்படின்னா டிவைடன் பிளேஸில் நெகட்டிவ் சைன் இருந்துச்சு அப்படின்னா எய்தர் பி பிளேஸில் இல்லைனா q பிளேஸில் மைனஸ் சைன் இருக்கும். ஓகே, இங்கே பி பிளேஸில் நமக்கு ப்ளஸ் 5 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கோஷன் நெகட்டிவாக தான் இருக்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு நமக்கு கிடச்சிருமா, அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகேயா, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைடண்ட் வந்து இங்கே இருக்கும், டிவைசர் இங்கே இருக்கும். இதுக்கு வந்து நார்மல் டிவிஷன் கிடையாது. பிகாஸ் நார்மலாக நம்ம டிவைட் பண்ணும் போது நம்மளோட ரிமைண்டர் நெகட்டிவ் சைனில் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே -12 இருக்குது. ஸோ 12 விட பெரிய நம்பராக எடுக்கிறோம். அட் த சேம் டைம் 5ஓட மல்டிபிள் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ 12க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13, 14 இருக்கும். 13, 14 5ஓட மல்டிபிள் கிடையாது. ஸோ 15 தான் ஆப்வியஸாக வரும். பிகாஸ் 3 5s are 15. அப்போ 15 - 12னா 3 இருக்கும். 3 தான் நம்மளோட ரிமைண்டர். அண்ட் கோஷன்ட் வந்து 3ஆக இருக்கும். அண்ட் நம்ம மைனஸ் சைன் போட்டுக்குவோம். பிகாஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு டிவைடண்ட்டில் -12 இருக்குது அண்ட் பி பிளேஸில் பாசிட்டிவ். ஸோ கண்டிப்பாக கோஷன் நெகட்டிவில் தான் வரும். ஓகேயா, ஸோ -12 equals 5 into கோஷன்ட் என்ன -3 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன 3. 0 less than or equal to 3 less than mod 5. ஓகேயா, ஸோ இப்போ நீங்கள் வேணால் இப்படி செஞ்சு பாருங்கள். 5 into -3னா -15 ப்ளஸ் 3, -15 ப்ளஸ் 3னா -12. ஓகேயா, ஸோ கோஷன்ட் ஈக்குவல்ஸ் -3, ரிமைண்டர் ஈக்குவல்ஸ் 3. ஓகேயா, ஸோ செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். a equals 17, b equals -3. By Euclid's division lemma, a equals bq plus r, where 0 less than or equal to r less than mod b. So a and b வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 17 equals -3 into q plus rன்னு இருக்கும். இப்போ கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே டிவைடன் பிளேஸில் நமக்கு பாசிட்டிவ் சைன் இருக்குது, ஆனால் டிவைசர் பிளேஸில் நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவோட இன்னொரு நெகட்டிவ் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே பாசிட்டிவ் ஆயிருமா. ஸோ -3 இன்ட்டு கோஷன்ட்டும் கண்டிப்பாக நமக்கு ஒரு நெகட்டிவ் நம்பராக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைடண்ட் இங்கே இருக்கும், டிவைசர் இங்கே இருக்கும், தட் இஸ் -3. இது நார்மல் டிவிஷனே பண்ணலாம், ஏன்னா டிவைடண்ட் வந்து இங்கே பாசிட்டிவாக இருக்கிறதுனால. ஓகேயா, டிவைடண்ட் நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த நம்பரை விட பெரிய நம்பரை பார்க்கணும். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நார்மல் டிவிஷன் தான். ஸோ 5 3s are 15. அப்போ ரிமைனிங் 2. ஸோ இது ரிமைண்டர், இது கோஷன்ட். ஸோ 17 equals -3 into -5 plus 2 ரிமைண்டர். 0 less than or equal to ரிமைண்டர் என்ன 2 less than mod b பிளேஸில் -3 போட்டுருவோம். ஓகேயா, ஸோ கோஷன்ட் -5 equal ரிமைண்டர் 2. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். a equals -19, b equals -4. By Euclid's division lemma, a equals bq plus r, where 0 less than or equal to or less than mod b. So a and b வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ -19 is equal to -4 into q plus rன்னு இருக்கும். இங்கே நமக்கு டிவைடண்ட்டில் நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எய்தர் b இல்லைனா q பிளேஸில் நமக்கு நெகட்டிவ் சைன் இருக்கும். இந்த ப்ராப்ளமில் நமக்கு பியோட வேல்யூவே நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கோஷன்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேயா, ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். டிவைடண்ட்டில் நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ 19 விட பெரிய நம்பர் 4ல் மல்டிப்ளை ஆகிற மாதிரி ஒரு நம்பர், அப்போனா 20. பிகாஸ் 5 4s are 20. அப்போ 20 - 19னா 1. நம்ம இங்கே நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் வருமானு சொல்லி பார்க்கலாம். நமக்கு பி பிளேஸில் நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக q வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ தான் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு இருக்கும். ஓகேயா, ஸோ -19 equals -4 into கோஷன்ட் ப்ளஸ் 5 ப்ளஸ் 1, அதாவது ரிமைண்டர். 0 less than or equal to 1 less than mod b ஓட வேல்யூ இங்கே போட்டுருவோம்.
ஓகேயா? ஸோ கோஷன்ட் என்ன? 5, ரிமைண்டர் 1. ஓகேயா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.